என்னன்னா மேம், மூலப்பொருட்களோட விலை அதிகரிக்கிறப்ப எம்எஸ்எம்இகள் தங்களோட தயாரிப்புகளுக்கான விலை போட்டியாளர்கள் மத்தியில் எப்படி நிர்ணயம் செய்யலாம் மேம்? இந்த காம்படிட்டிவ் மார்க்கெட்ஸ்ல வந்து அவங்க எப்படி பிரைஸ் டிசைட் பண்றது மேம்? ஸோ இதுக்கு வந்து ஒரு ரொம்ப கிளாசிக்கான ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு ஞாபகம் வருது. இப்போ நம்ம வந்து பார்த்துருக்கோம், ஃப்ளிப்கார்ட்டோ அமேசானோ நிறைய டிஸ்கவுண்ட் சேல் கொடுக்குது, கரெக்டா? ஸோ அந்த டிஸ்கவுண்ட் சேல்னா நம்ம ப்ரைஸை வந்து காம்படிட்டிவாக பண்ணுறதுக்கு தான் அவங்க அதை பண்ணுறாங்க. இட்ஸ் நாட் தட் அவங்க வந்து அது அவங்களுக்கு அந்த டிஸ்கவுண்ட் கிடைக்கிறது. அவங்க வந்து சொந்த பணத்தை அதில் இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு அதை டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அவங்க வந்து 100 ரூபாய்க்கு வாங்கி உங்களுக்கு 20 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அந்த 80 ரூபா அவங்களே அதை பேர் பண்றாங்க. தட் இஸ், அதனாலதான் அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு அவங்க அதை வந்து அந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுல என்ன ஆகுதுன்னா, பேசிக்லி உங்களோட மார்க்கெட் கேப்சர் ஆகுது. நீங்க வந்து உங்களை வந்து ஒரு நல்ல பிராண்டா மனுஷெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க, நம்பர் 1. நம்பர் 2, அந்த இதுல வந்து நீங்க வந்து யூ பிகம் இன்டிஸ்பென்சிபிள். அப்படின்னா உங்களை விட்டுட்டு வேற எங்கேயும் வாங்கறதுக்கு முடியாது. ஏன்னா நீங்க தான் ரொம்ப சிறப்பான டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்க, கரெக்டா? ஸோ இந்த காம்படிட்டிவ் மார்க்கெட்ல நீங்க வந்து ஒரு டிசிஷன் நீங்க எடுக்கணும். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சேல் பண்ணி உங்களுக்கு மார்க்கெட்டை கேப்சர் பண்ணணுமா, இல்லை நீங்க நார்மல் ப்ரைஸிங்ல வித்துட்டு இருந்தீங்கன்னா கூட உங்களோட மார்க்கெட் கேப்சர் ஆகும். இப்போ நீங்க வேற ஏதாவது பிராண்ட் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பிளாட்ஃபார்ம்ஸை விட்டுட்டீங்கன்னா வேற ஏதாவது பிராண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ சப்போஸ் லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள், ஹல்திராமோட இந்த ஸ்வீட் பேக்கெட்ஸ்லாம் கிடைக்கிறது, இல்லைன்னா அவங்க உப்பு பணியாரெல்லாம் எல்லாம் பண்றாங்க. ஸோ தே ஆர் மேக்கிங் லாட் ஆஃப் சேவரிஸ், ரைட்? அவங்க வந்து என்னைக்காவது ஒரு நாளைக்கு அந்த மாதிரி டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்களோ? இல்லை, அவங்க கொடுக்கல. இந்த மாதிரி மேஜரா ஒன்றும் டிஸ்கவுண்ட் இல்லை. ஏதாவது ஒரு 5-10% இங்கேயும் அங்கேயும் அவங்க கொடுத்துருப்பாங்க. பட் டூ யூ திங்க் அவங்க வந்து பிசினஸ் பண்ணல, அவங்களோட ரெவென்யூ ஜென்ரேட் ஆயிருக்கு? பட் அதுக்கு வருஷம் கொஞ்சம் டைம் ஆகும். இந்த ஹல்திராம்ஸ் இருந்து ரொம்ப ஒரு 10-15 வருஷம் ஆயிடுத்து அவங்களுக்கு. அவங்க வந்து கன்சிஸ்டன்ட்லி ஸ்டெடியா அந்த ப்ராடக்டோட குவாலிட்டி அதெல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இன்னைக்கு ஹல்திராம் எல்லாரும் ரெக்கக்னைஸ் பண்றாங்க. அவங்களோட ஆரம்பிச்சதே சோன் பாப்படியிலேருந்து ஆரம்பிச்சாங்க. அவங்க வேரியஸ் அதோட ப்ராடக்ட்ஸும் பண்ணினாங்க. அந்த மாதிரி ஒரு எம்எஸ்எம்இக்கு என்ன பண்ணணும்னா, தன்னோட ப்ராடக்ட்ல ஃபோக்கஸ் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணி அதுல குவாலிட்டி கொடுத்து கஸ்டமருக்கு வேல்யூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிஸ்கவுண்ட் பாத்துல போனோங்கிற அவசியம் இல்லை. இப்போ டிஸ்கவுண்ட் பார்த்து எப்போ போனோம், எப்போ வந்து உங்களுக்கு மார்க்கெட்டை இமீடியட்லி உங்களுக்கு கேப்சர் பண்ணணும்னு உங்களுக்கு அந்த மனசுல தோத்தம் இருந்ததுன்னா நீங்க யூ ஷுட் டூ தட். அதர்வைஸ் அது அவசியம் இல்லை. கன்சிஸ்டன்ட்லி நீங்க பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட கஸ்டமர் பேஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும். ஸோ அதை வந்து நீங்க ட்ராக் பண்ணணும். சப்போஸ் உங்களோட கஸ்டமர் பேஸ் எந்த ஏரியாவில் அவங்களோட ப்ராடக்ட்ஸ் பிடிக்கிறது எல்லாருக்கும், உங்களோட ப்ராடக்ட் என்ன, இஸ் இட் அன் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட், இஸ் இட் கன்சியூமர் ப்ராடக்ட், ரீட்டைல் ப்ராடக்ட், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சுக்கலாம். உங்களோட ப்ராடக்ட் கஸ்டமர்கிட்ட போய் சேரும். ஸோ நீங்க வந்து அன்னெசரிலி இந்த மாதிரி டிஸ்கவுண்டிங் ப்ரைசிங்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜியா நீங்க பண்ணக்கூடாது. வேர் தெர் இஸ் அ ரீட்டைல், இப்போ அமேசானும் ஃப்ளிப்கார்ட்டும் பண்றதுக்கு காரணமே அதான். அவங்க வந்து தே வாண்டட் யூ டு கெட் யூஸ் டு தட். நீங்க வந்து என்ன இருந்தாலும் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலும் உங்களுக்கு அமேசானை தான் பார்க்கணுங்கிற அந்த நோக்கத்துல அவங்க வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அவங்களோட ஆப்ஜெக்டிவ் வேற, அவங்க திங்க் பண்றது வேற. அவங்க இதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டா பிடிச்சிக்கிறாங்க. அவங்க வந்து போய் ஒரு பிரைவேட் இக்விட்டிட்ட போய் பைசா வாங்குறாங்கன்னா அவங்க இதான் சொல்றாங்க, நாங்க கஸ்டமரை வந்து யூஸ் டு ஆக்குறோம், அமேசான் தான் வாங்கணும். இப்போ நம்ம எத்தனை விஷயம் நம்ம அமேசான்ல வாங்கிடுறோம். இப்போ பிளிங்கிட் வந்துடுச்சு, நிறைய அதர் ஆப்ஸ் ஹேவ் கம். ஸோ அந்த ரீசன் இஸ் தட் அந்த மார்க்கெட்ல இருக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் இருக்கு ஃபார் ரீட்டைல் பிஸ்னஸ். இப்போ நான் ரீட்டைல் ப்ராடக்ட்ஸ் பண்ணலை அப்படின்னா, நான் சப்போஸ் நான் வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்காக ஒரு மஷினரியோ வேற ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் ப்ராடக்டோ தயாரிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு இந்த பர்டிகுலர் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வேலைக்கு ஆகாது. ஸோ யூ ஹாவ் டு நோ எந்த பிஸ்னஸ்ல இருக்கீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வச்சீங்கன்னா இந்த ப்ரைசிங் வார்ல நீங்க மாட்டிக்கவே மாட்டீங்க. ஓகே, ஸோ யூ ஹாவ் டு பி வெரி கிளியர் ஆஸ் டு உங்களோட பிஸ்னஸ் என்ன, உங்களோட டார்கெட் மார்க்கெட் யாரு, அதெல்லாம் யோசிச்சு தான் நீங்க மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணணும். திடீர்னு ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை.